4 மணி அளவில் கனமழை காரணத்தால் தொடர் மழை சார்பாக தீயணைப்பு படையினரும் இந்த மீட்பு பணியில் அந்த டைரக்ஷன் Ismail. கொடுத்து வருகின்றோம். நேற்று தினம் சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை நல்ல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவிட்டதில் மதியம் முதல் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆய்வை முடித்து கனமழையால் தமிழகத்தை சோகத்தை அழுத்தக்கூடிய ஒரு சோகமான ஒரு சம்பவம், ஒரு துயரமான சம்பவம் இன்றைக்கி திருவண்ணாமலையில் நடந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் வஉசி நகர் 11வது தெருவில் வருகின்ற ராஜ்குமார் என்ற ஒரு வீட்டின் மீது நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் கனமழை காரணத்தால் தொடர் மழை காரணத்தால் மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து வீட்டின் மேலே விழுந்திருக்கிறது. அதில் அவருடைய வீடு மண் மற்றும் பாறையால் முழுவதுமாக மூடப்பட்டு புதையுள்ளது. இந்த வீட்டுக்குள் இருந்த ராஜ்குமாருடைய மனைவி மீனா, வயது 27, அவரது 8 வயது மகன் கௌதம், 5 வயது மகள் இனியா, அவருடைய பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 7 வயதான ரம்யா, 14 வயசு நிரம்பிய வினோதினி மற்றும் 7 வயதான மகா ஆகியோர் அந்த இடுபாடுகளில் சிக்கி இறந்திருக்காங்க. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கமாண்டர் மற்றும் 20 வீரர்கள் நேற்று இரவு முதல் வீட்டுக்குள் சிக்கிய அந்த 7 பேரை மீட்கின்ற பணியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்முடைய மாநில அரசு சார்பாக தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் மீட்பு பணியில் அவங்களுக்கு தொடர்ந்து ஈடுபட்டுருக்காங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் அந்த வகையிலாக நின்று இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்.
எப்படியாவது நல்ல செய்தி வரும், 7 பேரையும் எப்படியாவது உயிரோடு மீட்கப்படுவார்கள் என்று தான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி மீட்பணியை நான் இன்றைக்கு நேரில் ஆய்வு செய்திருக்கிறேன். கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிப்போயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தோட குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லியிருக்கின்றேன். மேலும் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தந்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியிலேருந்து இந்த சாயில் டெஸ்ட் வந்து டெக்னீஷியன்ஸ் ஐஐடி சேர்ந்த திரு மோகன் பூமிநாதன் அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க நாளை காலையில் வந்து இந்த இடத்துல வந்து சாயிலோட தரத்தை பற்றி ஆய்வு செய்வாங்க. சார், இப்போது இதே போல் பேரிடர் மீட்பில் இந்த மாதிரி நடக்குது. இந்த மழை வந்து நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு நடக்குது. இப்போ அண்ணாமலை மலையை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பானா அவங்க கேட்குறது என்னென்னா, வேறு இடங்களில் ஒரு அடுக்குமாடி இல்லை அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு சில பேர் ஆக்கிரமிப்பில் இருக்காங்க, ஒரு சில பேர் பட்டாவோடு இருக்காங்க. இதை ஆய்வு செய்து இனி வரும் காலங்களில், ஏன்னா இப்போ தீப திருவிழாவாக நடக்க போகுது. இல்லை சார், நம்ம வெளியில் வராங்கன்னாக்கா நம்ம வெளியில் வர்றதுக்கு அவங்க தயாராக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வெளியே அவங்க மாற்றுகிறோம். இதே ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் திருவண்ணாமலை பவளக்குன்றில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 2:45 மணியளவில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை வந்து செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி முதல் பலத்த கனமழை பெய்து வருகிறது. இதனால் அண்ணாமலையார் மலையில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று மலை என்ற இடத்தில் அதிக கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்படும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பாறை மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் இதுபோன்ற சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று அருகே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பவளக்குன்றில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றின விரிவான தகவல்களை பாண்டியன் விளக்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 30ஆம் தேதி முதல் மாவட்டம் முழுவதும் அதிக கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக திருவண்ணாமலை நகரத்தில் 30ஆம் தேதி இரவு முதல் 1ஆம் தேதி நண்பகல் வரை கனமழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக அண்ணாமலையார் மலை மீது இருந்து செம்மண் கலந்த வெள்ள நீர் அடித்து வந்து நகரம் முழுவதும் பரவியது. இதனால் அண்ணாமலையார் மலையிலிருந்து 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. ஒரு இடத்தில் பாறை உருண்டு வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து நின்றது. இதனால் 2 வீடுகளின் மேல் மண் விழுந்து 7 பேர் பலியான நிலையில் 5 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இதே அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று மலை என்ற இடத்தில் அதிக கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்படும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக மலை மீது அதிக நீர் ஊறியதால் மண் சரிவு ஏற்பட்டதாலும் இதுபோன்று இதுதான் முதல் முறையாக ஏற்பட்டுள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.